தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதுன்னு ஆன்மீக செம்மல் வீபா ஜெயபிரதீப் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நண்பன் தவறு செஞ்சால் கண்டிக்க கற்றுக்கிறோம். ஒரு எதிரி நல்லது செஞ்சான்னா பாராட்ட கற்றுக்கணும். இது ரெண்டுமே செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுகவினுடைய அரசு. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன தவறு செஞ்சாலும் கண்டும் காணாமல் கடந்து போகுது திமுகவினுடைய அரசு. இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கேயோ வெளியில் போயிட்டால் மீண்டும் நம்ம முதலமைச்சராக வர முடியாதோ அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா வாக்கு அரசியலுக்காக கூட்டணி கட்சியினர் செய்யக்கூடிய அந்த தவறுகளை பூராத்தையுமே பொத்தி பாதுகாக்கிறது மாதிரி தான் தெரியுது. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற வகையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டுக்கிறதே இல்லை, அப்படி கடந்து போயிடுது திமுக அரசு. இதனால் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பெரும் அதிருப்தி இருக்குது திமுக அரசு மேலே. இதை தான் ஆன்மீக செம்மல் வீபா ஜெயபிரதீப் அவர்கள் வன்மையாக கண்டித்து அந்த முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்களுடைய காருக்கு முன்னாடி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய இருசக்கர வாகனம் இடிக்கப்படுது. உடனே ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, வண்டியை நிப்பாட்டி கீழே இறங்கி கேட்கும்போது திருமாவளவன் அவர்களுடைய பின்னாடி இருந்த அந்த நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க போய் ராஜீவ்காந்தி அவர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார்க் கவுன்சில் அந்த கட்டடத்துக்குள்ளே ஓட தாக்குதல் நடத்துகிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அம்பேத்கரின் பிள்ளைகள் என்று சொல்லி சமூக நீதி பேசி கொண்டு இருக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் நிறைய முன்னாடி நடக்கிற நிகழ்வுகளுக்கு நிறைய ஆதாரங்கள் இருந்துமே நீங்கள் வழக்கறிஞர் மீது தான் தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ வெளியிட்டது வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாங்க. நீதியை நிலைநாட்டும் நீதிமன்றத்திற்கு அருகே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏற்படுவது திமுக அரசு கண்டும் காணாமல் போகுது. இதுவே ஒரு சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணமாக வரும்போது கரூர் வரும்போது அவருடைய அந்த கேரவனில் அந்த பஸ்ஸில் அவங்களுடைய ரசிகர்கள் இப்போ அடிபட்ட உடனே அதை உடனடியாக அதன் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வாகனத்தை கொண்டு போனது மாதிரி ஏன் திருமாவளவன் அவர்கள் முன்னாடி சென்ற அந்த வழக்கறிஞர்களுடைய வண்டியை இடிச்சிருக்கு, அவங்க மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மத்துக்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு இந்த ஆளும் அரசு துணை போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. நடிகர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு ஆரவாரத்தோடு வரவேற்கிறாங்க. அவர் கேரவனில் வரும்போது பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா பைக்கில் ஒரு ஆர்வத்தில் வந்தவங்க தடுமாறி அந்த வண்டிக்குள்ளே விழுந்துறாங்க. விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு அந்த கேரவனையும் கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே திருமாவளவனுடைய கார் முன்னாடி சென்றிருந்த அந்த ராஜீவ்காந்தியினுடைய வழக்கறிஞர் இருசக்கர வாகனத்தில் இடிச்சிருக்கு. இதை ஒரு வழக்காக பதிவு செஞ்சு அந்த காரை ஏன் பறிமுதல் செய்யலை அப்படிங்கிற கேள்விகள் எல்லாரும் எழத்தானே செய்யும். அப்போ ஆளும் அரசு யாருக்கு சாதகமாக இருக்குது? அப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த தவறு செஞ்சாலும் அதை எதையுமே கண்டுக்காத ஒரு அரசாக தானே திமுக அரசு இருக்குது. இது எல்லாரும் கேள்விகள் கேட்கறது தானே. அப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நியாயம், அப்போ இது மற்ற கட்சிகள் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதான தமிழக அரசு. இப்படிப்பட்ட அரசு திமுக அரசு வந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணும். அதற்காக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன தவறு செஞ்சாலும் அதை கண்டுக்கிறாமல் மூடி மறைச்சு அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நண்பன் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கணும், எதிரிகள் நல்லது செஞ்சாலும் பாராட்ட கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு. ஆனால் திமுகவுக்கு
சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கடந்து போயிடறாங்க. இதை கண்டித்து தான் ஆன்மீக செம்மல் வீபா ஜெயபிரதீப் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்டது முக்கியமானது என்ன அப்படின்னா, அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி சமூக நீதி பேசிக்கொண்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் அது தவறு நடந்ததுக்கான 100% ஆதாரங்கள் இருந்துமே அந்த வழக்கறிஞர்கள் செய்ததான் தவறுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறது வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.